ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். மாஞ்சோலை வனக்குடிகள் வெளியேற்றும் விவகாரத்தில் டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிங்க ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மலை கிராமங்களான மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சுமார் 4 தலைமுறைகளாக அங்கு வசித்து வருகிறார்கள். 96 ஆண்டுகளுக்கு மேல அவர்களுக்கு இருந்து வருகிறார்கள். தற்போது அந்த தேயிலை தோட்ட நிறுவனத்துடைய அந்த ஒப்பந்த காலம் இன்னும் ஒரு ஆண்டுல முடிவு 2028ஆம் ஆண்டோட முடிவு பெறும் நிலையில அந்த நிறுவனத்தை மூடுவதற்கான நடவடிக்கைகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. அங்கு பணி செய்யக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான 25% அந்த பணப்பலன்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவர்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டோம் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அங்குள்ள நபர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நெல்லையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் என்பவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அது விசாரணைக்கு விரைவில் வரும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடாது, 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களை அங்கேயே மறுவமர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த ஆணையை அந்த வழக்கு செய்வதற்கு கொடுத்த நபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.